நம்ம மேல நம்பிக்கை வச்சா வரும். என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. சென்டம் எடுக்கிற பேப்பர் தான். சென்டம் பேப்பர் தான் படிச்சா எடுத்துறோம். சென்டம் பேப்பர் தான். y-5 ஈக்குவல் டு m into x minus x1. எனக்கு ஒரு 85 மேலே வரும். 80 85 வரும். ஓகே. இதை சிரிக்கிறானு பசங்க சொன்னா அதெல்லாம் தெரியாதுண்ணா. ஒழுங்கா படிக்கல அவ்வளோதான். ஒழுங்கா படிக்கலையா? ஏன்? சும்மா தான் லீவ் அதிகமாக விட்டானு தூங்கிட்டேன். அவ்வளோலாம் தப்பு இல்லை. நான் படித்தா ஈஸி, படிக்கலன்னா ஏன் நீங்கள் படிச்சீங்களா இல்லையா? நான் அளவாக தான் படித்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஆமா 3 மார்க்லாம் கஷ்டம் தான். ஆனால் நல்லா எழுதிருக்கோம் நாங்கள். நல்லா இருக்கு. எவ்வளோ தம்பி 600க்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? எது டஃபா இருந்து 1 மார்க்கா 3 மார்க் எது டஃபா இருந்து? எல்லாமே டஃப்பாக தான் இருந்துச்சு. நான் மேக்ஸ்ல நான் 200 எம் பண்ண கட் ஆஃப். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். மேக்ஸ்ல 5-6 மார்க் கிட்ட போயிடும். 500 520 454 80 அந்த மாதிரி ஒரு 500. ஓ சூப்பர்ரா. ஒரு பார்ட்டி பண்ணலாமா? எக்ஸாம் இன்னைக்கு காமர்ஸ் எக்ஸாம். உனக்கு தம்பி எப்படி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியா? 3 மார்க் மட்டும் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு. இது எல்லாமே ஈஸி. எல்லாமே ஈஸியா? எவ்வளோ 100க்கு எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 100க்கு 80% வரும். உங்களுக்கு தம்பி? எனக்கு ஒரு 50 வரணும். 50 வருமா? ஏன் கஷ்டமா இருந்துச்சா? எனக்கு கொஞ்சம் கஷ்டம். எது படிக்காம ஏதாவது போயிட்டீங்களா? இல்லை இம்பார்ட்டன்ட் மார்க்ல படிக்கவே இல்லைண்ணா. அப்படியா? ஏதாவது புக் மார்க் இருந்து உள்ள இருந்து கேட்டாங்களா? இல்லை காமர்ஸ் எக்ஸாம் ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ? எங்களுக்கு காமர்ஸ் எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா? ப்ரோ ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. மார்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ப்ரோ. கம்மியாக எவ்வளோ வரும் ப்ரோ? 100க்கு எவ்வளோ வரும்? 100க்கு என்ன ப்ரோ 40 வரும் ப்ரோ. அப்போ பாஸ் ஆயிடலாம். பாஸ் ஆகிடலாம். ஏன் ப்ரோ ஏதாவது புக் வெளியே இருந்து வந்துச்சா? ப்ரோ இல்லை ப்ரோ, இன்சைட் கொஞ்சம் குழப்பிட்டாங்க ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ? ப்ரோ எங்களுக்கு கரெக்டாக மார்க் வரும் ப்ரோ. ஒரு 50 மார்க். 50 மார்க் வந்து உங்களுக்கு ப்ரோ? ப்ரோ வரும் ப்ரோ. 40 50 வரும் ப்ரோ. 50 மார்க். காமர்ஸ். உங்களுக்கு? காமர்ஸ் தானே. காமர்ஸ் எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா? கொஞ்சம் டஃப் தானே. அதான் பரவாயில்ல. படிச்சாலும் கொஞ்சம் வந்துருந்துச்சு. கொஞ்சம் அப்புறம் உங்களுக்கு ஏன் டஃபா இருக்கு? படிச்சீங்களா நீங்க? கொஞ்சம் படித்ததே கொஞ்சம் இன்னும் படிக்கல. இன்சைட்ல இந்த கொஸ்டின் ஏதாவது கேட்டிருந்தாங்களா? எது 1 மார்க் கேட்டிருந்தானுங்க. அப்படி எது டஃபா இருந்து 1 மார்க்கா 3 மார்க் எது டஃபா இருந்து? எல்லாமே டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன் பையன் என்னாச்சு? எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும். ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். 35 வந்தா போதும். ஈஸிண்ணா. படிச்சவங்க ஈஸி. அப்ப நீங்களே படிக்கலையா? படித்தோம் என்னன்றது. ஆனால் கொஞ்சம் உள்ள இருந்து கேட்டிருந்தானுங்க. உங்களுக்கு தம்பி? பரவாயில்ல, எனக்கு பாஸ் ஆயிரும். பாஸ் ஆயிருங்க. நீங்க? நானும் பாஸ் ஆயிடுவேன். ஒன்ன மாதிரி நினைச்சு சும்மா நான் பாஸ் ஆக எழுதி பாஸ் ஆயிருவீங்களா? எவ்வளோ தம்பி 600க்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 600 நம்ம சரி சும்மா ஒரு 300 மேல தாண்டி 300க்கு மேலே தாண்டி. எந்த காலேஜ் எடுத்து ஜாயின் பண்ணலான்றீங்க? காலேஜ் எல்லாம் ஐடியா இல்லையா? அப்பா சாமி. நீ 11th ஓடுங்கிட்டு. காமர்ஸ் எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா? கொஞ்சம் ஈஸியாக நல்லா எழுதியிருக்கோம். பாஸ் பண்ணி நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. எவ்வளோ மார்க் வரும்? 100க்கு எவ்வளோ மார்க் வரும்? எங்களுக்கு ஒரு 50-60 மார்க் வரும். 50 மார்க். நல்லா பண்ணி அவ்வளோதான் வருமா? ஆமா நாங்க எங்க போய் எஃபெக்ட் நாங்க போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு எப்படி வரும்? ஓகே. 3 மார்க் எல்லாம் கஷ்டமா இருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஆமா 3 மார்க்லாம் கஷ்டம் தான். ஆனா நல்லா எழுதிருக்கோம் நாங்க. நல்லா இருக்கு. 600க்கு எவ்வளவு மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 600க்கு 400 வந்தாவே போதும். ஓகே. பாஸ் ஆனாலே போதும். மேக்ஸ் எக்ஸாம். மேக்ஸ் எக்ஸாம் எப்படி ஈஸியா கஷ்டமா? ஈஸியாக தானே இருக்கும். 1 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டஃபா இருந்தா வெளிய இருந்ததா கேட்டிருந்தாங்களா? அவுட் ஆஃப் கொஸ்டின் சொன்னேன். அவுட் ஆஃப் கொஸ்டின் 1 மார்க். வேற எல்லாம் என்ன டஃபா இருந்தது? வேற 2 மார்க் 3 மார்க் எப்பவும் போல டஃப்பாக டஃபா இருந்துச்சு. ஏன்னா இது மேக்ஸ் வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃபே கால்குலேட் ஆகும். எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க 100 மார்க்கு? ஒரு 50-60 அந்த மாதிரி வரும். அவ்வளோதான் வரும். அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சா? அவ்வளோலாம் டஃப் இல்லை. நான் படித்தா ஈஸி, படிக்கலன்னா கொஞ்சம். ஏன் நீங்கள் படிச்சீங்களா இல்லையா? நான் அளவாக தான் படித்தேன். அதுக்கேற்ற மாதிரி நீ காமர்ஸ் எக்ஸாம். உங்களுக்குப்பா? காமர்ஸ் எக்ஸாம் ஈஸியா இல்லை கஷ்டமா? ஈஸியாக தானே இருக்கும். ஈஸியாக தான். எவ்வளோ மார்க் வரும்? 100க்கு எவ்வளோ மார்க் வரும்? ஒரு 70 மார்க் வரும். 70 மார்க் வரும். உங்களுக்கு? 80 மார்க் வரும். 80 மார்க். நல்லா படிப்பீங்களா? அப்போ நல்லா படிப்பாரா? எல்லாம் ஈஸியா எல்லாமே வந்துருந்துச்சு. எல்லாமே ஈஸியா வந்துருந்துச்சு. எல்லாமே ஈஸியாக 80 மார்க் வரும்னு சொல்றாரு. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்ன பார்த்தீங்கன்னா வேறுபாடு மட்டும் வரல. வேறுபாடுனா? வேறுபாடுனா நம்ம அது 5 மார்க்கு 10 படிக்க வச்சாங்க. ஒன்றுமே வரல. ஒண்ணுமே வரலையா? ஓகே. மிச்சதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வந்துச்சா? எது டஃபா இருந்துச்சு? டஃப்பாக இருந்துச்சுன்னா டஃப்பாலாம் இல்லை, எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 3 மார்க்லாம் வந்து வெளியே இருந்து வந்து அப்படின்னு சொன்னாங்க பசங்க. இல்லை 3 மார்க் அப்பலாம் இல்லை, எல்லாமே. உங்களுக்கு என்ன எக்ஸாம் இன்னைக்கு? மேக்ஸ்ண்ணா. மேக்ஸா? மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகலாம். ஏன் கஷ்டமா இருக்கா? ஆமாம். எவ்வளோ என்ன எது கஷ்டமா இருந்துச்சு எக்ஸாம்ல? 3 மார்க்கு. 3 மார்க் கஷ்டமா இருந்துச்சு. சரி 100க்கு எவ்வளோ மார்க் வரும்? ஒரு 50-60 வரணும். அவ்வளோதான் வருமா? இவ்வளோ கம்மியாக எடுத்தால் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாயிருமே. ஆமாம். ஏன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல எதுவும் இல்லையா? வெளியே இருந்ததா சம் கேட்டிருந்தாங்களா? அதெல்லாம் தெரியாதுண்ணா. ஒழுங்கா படிக்கல அவ்வளோதான். ஒழுங்கா படிக்கலையா? ஏன்? சும்மா தான் லீவ் அதிகமாக விட்டானுங்க தூங்கிட்டேன். புரியல. லீவ் விட்டானுங்க தூங்கிட்டேன். அப்படியா? அப்புறம் எப்படி அடுத்து காலேஜில் எப்படி சேருவீங்க கவுன்சிலிங்கில்? போனீங்க சேரணும். மீன் மார்க்கெட் போகிறேன். அப்படிலாம் இல்லைண்ணா. காலேஜ் அடுத்து எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலான்றீங்க? நீ முடிவு பண்ணல.
இன்னும் முடிவு பண்ணி. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணீங்க. காமர்ஸ் எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமா? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சா? எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க 100க்கு? 85+. 85+. 3 மார்க்ஸ் எல்லாம் வெளியிருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. 3 மார்க்ஸ் எல்லாம் கஷ்டமா? எல்லாமே புக் பேக் தான். எல்லாமே புக் பேக் தான். உங்களுக்கு தம்பி எவ்வளோ மார்க் வரும்? எனக்கு ஒரு 85 மேலே வரும். 80 இருந்து 85 வரும். ஓகே, இதை சிரிக்கிறானு பசங்க சொன்னா. அவன் லூஸ். உனக்கு எவ்வளோ தம்பி வரும்? எனக்கு ஒரு 70 70 அது மாதிரி வரும். உங்களுக்கு 70 அது மாதிரி வரும். தம்பி இன்னைக்கு என்ன எக்ஸாம்? மேக்ஸ் எக்ஸாம் எப்படி ஈஸியா இல்லை டஃபா? கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சா? எவ்வளோ 100க்கு எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 70. நல்லா படிப்பீங்களா நீங்கள்? ஆவரேஜாக படிச்சேன். ஆவரேஜாக படிச்சாலே 70 வந்துடும். அதோட நல்லா தான் ஈஸியாக தான் படிச்சுட்டு போயிருந்தீங்களா நல்லா? படிச்சுட்டு போயிருந்தேன். மேக்ஸில் ஏதாவது ஒரு ஃபார்முலா ஏதாவது சொல்லுங்கள். ஃபார்முலாவா? y-y1 = m into x - x1. கரெக்டாக ஃபார்முலா? கரெக்ட். மேக்ஸ் தான். தாமஸ். மேக்ஸ் எக்ஸாம் எப்படி ஈஸியா இல்லை கஷ்டமா? ஈஸி தான், செம ஈஸி தான். கேர்லெஸ் மிஸ்டேக் கொஞ்சம் 5 மார்க் கிட்ட போச்சு. அப்படியா? ஓகே ஓகே. 100க்கு எவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 95 வருமா? 5 மார்க் மட்டும் தப்பு. ஓகே ஓகே. நல்லா படிப்பீங்களா நீங்கள்? எல்லாம் டஃப்பு 30-35 தான் வரும்னு சொன்னாங்க. அதாக எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு? எல்லாம் படிச்சிருந்தா ஈஸி. எல்லாம் புக் பேக்ஸ் எக்ஸாம்பிள் தான் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் டஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓ 95. ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால 5 மார்க். சென்டம் எடுக்கிற பேப்பர் தான். சென்டம் பேப்பர் தான் படித்தா எடுக்கலாம். சென்டம் பேப்பர் தான். அந்த அளவுக்கு டஃப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ப்ரோ? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக 95 எடுக்கணும். 95 எடுத்துருவீங்க. மாடரேட்டாக வந்து 5 மார்க் மட்டும் ஒரு 1 or 2 வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது. மற்றபடி பேப்பர்லாம் ஈஸியாக தான். ஓகே ஓகே. எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் மேக்ஸில் 200 எம் பண்ண கட் ஆஃப். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். மேக்ஸில் 5-6 மார்க் கிட்ட போயிடும். 90 மேக்ஸ் 93 94 கன்ஃபார்ம் வந்துடும். 5 மார்க் மட்டும் தப்பு. அதெல்லாம் பார்க்கணும். சரி போயிடுச்சு இதுலேயே. சரி ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்லாம் நல்லா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இல்லை கஷ்டமா? ஈஸி தான். ஆனால் 2-3 கொஸ்டின் மட்டும் ஓனாக கேட்டிருக்காங்க. ஓனாக கேட்டிருக்காங்க. ஆனால் நல்லா எழுதியிருக்கோம். நல்லா எழுதிருக்கீங்க. எவ்வளோ 100க்கு எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 60 வந்துடும். 60. நல்லா எழுதி 60 தான் வருமா? இன்டர்னல் போட்டால் 70 இருக்கும்ல. ஒரு ஆவரேஜாக எதாவது படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்களா? தான் படிப்போம். ஆவரேஜாக தான் படிப்போம். ஓகே. உங்களுக்கு என்ன எக்ஸாம்? காமர்ஸ் ஈஸியாக இல்லை கஷ்டமா? ஈஸி. ஆனால் 6 கொஸ்டின் மட்டும் இன்டர்னல். 6 கொஸ்டின் இன்சைடில் இருந்திருக்காங்க. இன்சைட்லேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா படிப்பீங்களா? எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க 100க்கு? 97 97 98 எடுத்துருவீங்களா? 6ன்னா இன்சைட்லேருந்து கரெக்டாக எழுதிட்டீங்களா? ஓகே ஓகே சூப்பர். நீங்கள்? நாங்கள் 2 பேர் காமர்ஸ் தான். காமர்ஸ். 2 பேருக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமா? எவ்வளோ எடுப்பீங்க 100க்கு? 60 70 70. ஆவரேஜாக எடுத்து 600க்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க டோட்டல்? 500 520 450 480 அந்த மாதிரி வரும். 500. ஓ சூப்பர்ரா. ஏன் 500 வராதா? நம்ம மேல நம்பிக்கை வச்சா வரும். என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா 500 மேல வந்துடும். உனக்கு தம்பி? எனக்கு 450 எடுத்தா போதுங்க. கட் ஆஃப் உனக்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன்? எனக்கு வந்து 180 வரணும் கட் ஆஃப். இதுலயே 70 தான் எடுப்பேங்கிற மேக்ஸ்ல. போதும். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல எடுத்தா வேலை முடிஞ்சால் போகுது எக்ஸ்ட்ரா. அதுக்கு அதில் சென்டம் எடுத்தீங்கன்னா தானே வரும். செண்டம் பார்த்துக்கலாம். செண்டம் தானே எடுத்துடலாம்.